கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாபாலை பகுதிகளைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். எலிக்காய்ச்சல் நோய்க்காரணியான லெப்டோஸ்பிரோசிஸ் பாக்டீரியாவே நோய்க்காரணியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் த. வினோதன் கருத்து கூறியுள்ளார். மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசைநோ, கண் சிவத்தல், சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதைவிட தற்போதைய பனியுடனான காலநிலையில் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனை விட மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. இதிலும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தற்போதைய சூழ்நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவதாக இந்த மழை, அதனைத் தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்காலநிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிக்காய்ச்சல். இந்த எலிக்காய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா, அதாவது லெப்டோஸ்பைரா, காய்ச்சலினுடைய பெயர் லெப்டோஸ்பைரோசிஸ், பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா, கால்நடைகள், வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனவினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர், குறிப்பாக இந்த வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த 2 வாரங்களுக்குள் எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒருவர் முழங்காவில், ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல், தலையிடி, கண் சிவப்பாக இருத்தல், உடல் நோவு, தசை நோவு, வயிற்று நோவு, சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள், அதாவது இருமல், மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள், அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும். மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிக்காய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றவர்கள் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக்காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இரண்டாவது வந்து இந்த நாட்களிலே பிரச்சனையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து சளியோடு ஏற்படுகின்ற காய்ச்சல். இது 2 வகைப்படும். ஒன்று சமூகத்திலிருந்து தொட்டக்கூடிய நிமோனியா, அதாவது சளிச்சுரம், அல்லது வகைக்குரியது அல்லாத நிமோனியா, அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே வேகமாக பரவக்கூடிய நிமோனியா. இந்த 2 காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல், தலையடி, இருமல், சளி, மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணங்குறிகள் பிரதானமாக காணப்படும். ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும். 3வது வகையான காய்ச்சல் வந்து வளமையாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல். மழையை தொடர்ந்து சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள், கொள்கலன்கள், அல்லாவிட்டால் வீடுகளிலே உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இதர பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும். இந்த டெங்கு நோயினுடைய குணங்குறிகளாக காய்ச்சல், கடுமையான தலையிடி, உடலிலே சிவப்பு புள்ளிகள் ஏற்படுதல், வயிற்று நோ, குறிப்பாக வலது மேல் வயிற்றிலே நோ, சக்தி மற்றது சாப்பாட்டுக்கு விருப்பமின்மை போன்றவை காணப்படும். ஆகவே இவ்வாறான அறிகுறி உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். 4வதாக இந்த உன்னிக்காய்ச்சல், இதுவும் வந்து இந்த குளிர்காலங்களிலே, மழை காலங்களிலே அதிக அளவிலே பரவக்கூடிய ஒரு காய்ச்சல், டைஃபஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த எலிக்காய்ச்சலை போன்று அல்லது அந்த வகைக்குரிய அல்லாத நிமோனியாவை போன்ற குணங்குறிகளோடு ஏற்படும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் வந்து உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த வழங்கப்படுகின்ற சிகிச்சையை வந்து அவர்கள் முடியும் வரை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த மழை காலங்கள், அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதே போல் இந்த நெல்களிலே
வயல்களிலே வந்து இறங்கி வெள்ளம் நீர் அல்லது நீரிலே வேலை செய்பவர்கள் அல்லது சந்தைகளிலே வந்து வேலை செய்பவர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள். அவ்வாறானவர்கள் வந்து எங்களோட சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எலிக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவதாக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கரிசனை என்னென்று சொன்னால், இந்த வயல்களிலே அருவி வெட்டு நிகழ்கின்ற போது அந்த நெல்லை வந்து வீதிகளிலே காயப்போடுவதும் மற்றது அதை ஏற்றிச் செல்வதற்காக டிராக்டர் மற்றது பார ஊர்திகளை வந்து இரவிலே வெளிச்சமின்றி நிறுத்தி வைப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த காலங்களிலும் இது பலவிதமான விபத்துகளை குறிப்பாக உயிர் ஆபத்துகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுபவர்கள் பொறுப்பாக வந்து செயல்பட வேண்டும். அதே நேரம் வாகன சாரதிகளும் வந்து குறிப்பாக முழங்காவிலில் இருந்து பூனேரி வரை, பூனேரியில் இருந்து கிள்ளச்சி வரையான இந்த வீதிகளிலே அதிகளவிலே இவ்வாறான நெல்லை உலர விடுகின்ற அல்லது வாகனங்களை நிறுத்தி வைக்கின்ற செயற்பாடுகள் அதிகளவிலே இந்த காலத்திலே இடம்பெறும். அதோட கால்நடைகளினுடைய பிரச்சனையும் அதிகளவில் காணப்படும். அவை இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாரதித்தியம் செய்து வேகத்தை அதிகரிக்காமல் அதேபோல் இவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்து இந்த சாரதித்தியத்தை செய்து வருவதன் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு அநியாயமான உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி.